தையில மழை பெய்ஞ்சிச்சு. மழை பெய்யும் அப்போ ஒன்றும் கேமரா மறைக்காதையே இல்லை வீட்டு நாடி போங்க. அது கேமராவில் துப்பாக்கி லோடு பண்ணி வச்சுருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. சட்டான்னு சுட்டா அன்றைக்கி ஒரு ஆளுக்கு சூத்தரிச்சு போச்சு. போங்க போ. யாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரா? நான் தான் இப்போ சோளக்கருதா இருக்கிற வண்டி வச்சுருக்கேன், இடம் பார்க்க வந்தேன். ஐயோ என்ன அடையாளம் தெரியல அவருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கதை சொன்னார். ஒரு ஜோசியிட்ட போய் ஜோசியம் பார்த்தாகலாம், இவனுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா புருஷன் செத்து போயிடுவேன்னு சொன்னாங்களாம். யாருமே சாகலையா? இந்த ஜோசியரை தேடிக்கிட்டே இருந்தானா, வயசாகி வந்தாரான். அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் எவனா செத்தானா? ஆமாம், ஒரு கொத்தனார் சத்தியா, அவன் தாண்டா அது காப்பேன். நல்ல 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 ஜோக்கு. எதைய மச்சான்னு நினச்சோம் நீ விடுறேன், விழுந்துக்கிட்டு தாலி காவாடு தலைமாடு வாங்கிடுவேன். அவர் போய் வேலை பார்த்துட்டாரோ? அதில் என்ன சொன்னார்? ஓ காவாலா, இதெல்லாம் வந்து காவாலா. இந்த கிளம்பிருச்சு நம்ம கோதுமை தவிடு. நரேன் சார் அடி நடதே விடியா, நடந்து போடியான்ட்டேன். அண்ணன் நடந்து அவசரமா கை வீசி அவனா இவன் மாவளக்கு அடிக்கிற மாதிரி நங்கு நங்குன்னு குத்தி என்னை ஏத்த சித்திரப்படுத்துற செல்வான். நெளிவை ஒட்டிக்குவேன் செல்வான். அதுக்கு நட இதானா? தங்கு அரிசி குத்து அந்த நடையை போட்டுக்கிட்டு இருக்க. மாவளக்கு குத்து கனகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா? படிச்சிருச்சியா? வாங்க சாமி. வாலிமை எப்பத்தையும் கூட்டுவா, ஏத்தி வை சிங்க, சும்மா வாலிமை. வாங்க சாமி. சாமிக்கு இரும வருமா என்னமோ அதிசயம், உலகம் அழிகிற தயாரித்து வந்து இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கோ ஞான தங்கமே, இவன் ஏதுமறியாதடி ஞான தங்கமே. நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து, நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து நல்லவன் போர் நடிப்பான் ஞான தங்கமே. இவன் நட்டு ஓடிப்பான் என்னவென்பேன் ஞான தங்கமே, ஞான தங்கமே. சிம்பிள் ஆடுறாரு அண்ணப்பையா. தம்பி யாரு? உங்களை யாரு கேட்கிறேன்? நான் யாரு கிடையாது ஒண்ணு. யாரு தம்பின்னு கேட்டா நீங்க யாருன்னு சொல்லியா? இதுக்கு முன்னாடி கெடாமத்தினீங்களா? கெடாமத்துற கொடாப்பு மாதிரி அவன் எல்லாம் ஒரு குரூப்ல உள்ளவங்க அம்புட்டு இது அருள்லாம் கிட்டு போய் இருந்த மாட்டாங்க வைக்கல. நான் என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டேன். அவன் பாரு அங்கேருந்து கை கட்டுற மாதிரி மாப்பிள்ள அங்கேருந்து முறையாத கையை கட்டுறேன், இப்படி இப்படி பண்ண சொல்றாங்க என்னைய. அவன் வாயை கட்டுற மாதிரி ஏதாவது லிப்பு இருக்கா? என் மாப்பிள்ளை லிப்புலாக்கு மாப்பிள்ளை முருகெல்லாம் ரொம்ப அன்னைக்கு ரொம்ப இதாக இருக்கிறாப்பிளக்கு. என்ன பண்ணுறது, காலத்துக்குன்னு நம்ம எல்லாமே உங்கள் இளங்கொடிக்குத்தேன். இளங்கொடி ஓட்டவனே ஆலமரத்தில் கட்டுறதுக்காக நிற்கிறாங்க. தம்பி யாருன்னு கேட்டேன் உங்களை. தம்பி யாரு கிடையாது, பிரசவத்தில் ஒன்றுதான். இல்லைங்க, ஏன் அந்த தம்பி யாருன்னு கேட்குறேன். யாருன்னு கேட்கும் போதே அரியனாச்சு கருவாடு சுட்டது. அரியனாச்சு கருவாடு சுட்டு நீயே சொல்லுதேன் உன் மேலே உள்ள வேலு கம்பு குத்த போனேன்ல வேலு, அவன் தான் கீரி பிடிச்சி கிடச்சி இதானது. நீ லூஸாக்காமல் போக மாட்டேன். நீங்கள் யாருன்னு கேட்டேன் உங்களை. நீ யாருன்னு கேட்டதுதான் பொன்னமராதில் கடை அடப்பு. அவரே ரொம்ப முனியடி வாங்கிட்டாப்புலையே. அப்பா இருக்கார்ல? ஆமாம். அப்பாவோட அப்பாவும் 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 என்ன? அப்பாவுடைய அப்பாவும் அப்பாவுன்னு இருங்கங்க. அவன் குலசாமியை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கல் இருக்குன்னு மாலை ஓட வந்தவன். என்னையா இவன் ஏற்கனவே அரை லூசு, அவன் ஒரு முக்கால் லூசு வரான். அங்கிட்டு ஒரு தை மாதம் பிள்ளையாருக்கு மாலை ஓட வருவேன். இருங்கங்க. தை மாதம் பிள்ளையாருக்கு மாலை ஓட வரானா? வந்து சாமியை போட்டு போப்பா.
நல்லாரியா தம்பியா? இந்த தம்பி யாரு? இவன் 350 ரூபா அத்தைக்கூலி சம்பளத்துக்கு வந்தவன். ஏதோ ஒரு பிழைப்பை தேடி தான் வந்திருக்கிறாரு. அண்ணே இடது பக்கம் மீசை நழுவுற மாதிரி இருக்கு. ஐயா என்னையா அப்படி வந்திருக்கீங்க? வாங்க. அவ்வளோதான், இன்னும் 2 ரூபாய்க்கு வருவாங்க. 8 ரூபாய்க்கு வந்திருக்கேன். அப்பா உங்க அப்பா யாருன்னு கேட்டேன். அப்பா ஆம்பளை. டேய், அப்பா அப்புறம் ஆம்பளை இல்லாம அப்புறம் அப்பா வந்து அம்மாவுக்கு மனைவியா வேலை பார்க்கிறார். அம்மா வந்து அப்பாவுக்கு புருஷன் என்கின்ற தன்மை. மாத்திச்சோம் அப்படியே எங்கிட்டு. ஆக மொத்தம் இருவருக்கும் நான் குழந்தை, பிள்ளை. அவங்க 2 பேர்களுக்கு நீங்க பிள்ளை. உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்கிறேன். பெயர் என்றால் வைக்கும்போதுதான் எங்கள் அப்பா சொன்னது, இவன் நல்லா வருவேன். சரி, நல்லா வருவேன் அப்படின்னு பேர் வச்சாங்க. நல்லா வருவாருன்னு. அப்படி நல்லா வருவேன்னு வைக்கும் போதே ஊட சித்திரச்செல்வம் பூந்தது. சரி, என்ன செஞ்சாரு அவர்? சித்திரச்செல்வம் போறும் போதே அவர் கண்ணசாமி அறுவாடுத்து விரட்டினது. புருஷன் கேட்கறதுக்கு பாய்ச்சல். ஏன் புருஷனா? தம்பி யாரு? அண்ணன் யாரு? நான் உங்களுக்கு அண்ணனா? நான் உங்களுக்கு தம்பியா? நான் இறைவனுக்கு நிகரானவன். நான் மனிதனுக்கு நிகரானவன். நான் தேவர்களுக்கெல்லாம் தொண்டு செய்யக்கூடியவன். நான் சாமிக்கெல்லாம் தொண்டு செய்கிறவன். நானோ கூடு விட்டு கூடு வாயக்கூடிய தன்மை பெற்றவன். நானோ வீடு விட்டு வீடு வாய்வேன். நாங்க தண்ணி மேல நடக்கக்கூடியவனா? நீங்க தண்ணி மேல சாரிண்ணே, மன்னிச்சுக்கண்ணே. அங்கிட்ட அடப்பு இல்லையா? இல்ல இருக்குங்க. தண்ணி மேல நடக்கக்கூடியவனான். அதுக்காக நீங்க தண்ணியில நடந்தா நாங்க சும்மாவே போவோம். பெருசா சிறுசாக்கக்கூடியவனான். பெருசா சிறுசாக்குவேன். பெருசா சிறுசாக்கணும்னா ஏலே எதுக்கு உதிருவது? எதுக்குடா உதிருவது? தள்ளிட்டுல வந்தா தள்ளிட்டுல போறோம். அங்க குத்தி மாடு குத்தி கொண்டாலும் கொண்டது வந்தது. கார் பறிச்சு வாங்கிட்டு வந்தாலும் வந்ததா? இதெல்லாம் சொல்ல முடியாது. இறக்கப்பட்டு 3 பேர் ஒச்சுக்க இறக்கப்படுற புடுங்குற பாடா. தம்பி இங்க வாங்க. என்ன இறக்கப்படுற? போறாரு. நீங்க விடியா அவர் போறாரு. சின்ன புள்ளத்தன பேசி இல்ல இறக்கப்படுறானா? ஆமா. புடிச்சு தள்ளி விட்டுட்டு நொளக்கப்படுறானா? செஞ்சறதெல்லாம் செஞ்சு விட்டு பாருங்க. பாடா தம்பி அவங்க 3 வாரம் சொல்லுவாங்க. நீ ஒண்ணையா போ வாய்க்கு வந்து மண்டையோட சொல்லு. அண்ணே மசுரு வாய்க்குள்ள அலசுதுனே. அங்க ஜாவி சிறுசை பெருசாக்குவேன். நான் சிறுசை பெருசாக்குவேன். இவரை தயா தேடிக்கு தெரிஞ்சேன். அவர் யாயா இந்த பாடுபடுத்த தூக்கிட்டு உண்மையான மனுஷன். உண்மையாவே ரொம்ப நலிவுறா. கம்பி தெரியுதுடா. கம்பியெல்லாம் தெரியல. சிறுசை பெருசாக்கு. இன்னைக்கு ஆக்க மாட்டேன்னு வல்லமை பெற்றவன் நான். இன்னைக்கு ஆக்க முடியாது. செவ்வாய்க்கிழமை உனக்கு பெருசா தானே இருக்கு. இந்த இருக்குண்ணே சிறுசை. இல்ல சாமி, நீங்க உங்களைத்தான் தேடி தெரிஞ்சேன். யா சிறுசை பெருசாக்கு. ஆமா சிறுசை பெருசாக்குவேன். ஐயா அந்த ஆண்டவே எனக்கு கண் திறந்துச்சா. அவனை பேச விட மாட்டீங்க நீங்க. ஏதோ கேட்கணும்னாரப்பல. அவன் காலி பையங்க. காலி பயலா? அவன் என்ன தெரியுமா சொல்றேன்? பார்த்தா அப்படி தெரியலையே. அவன் புரியலையே ஒன்றும். சிரிச்சு நானே வணக்கம்ண்ணே ஏஜி ஒத்துக்கிறானே. அவன் சிரிச்சுன்னு சொன்னான்ல, அவன் சொல்றேன். எதிர்த்து அவர் பேச சொல்லியா ஏஜி ஒத்துக்கிறானே பொழைச்சதே மறுவலை போனேன். ஆமா இல்லைன்னு கொலைக்கச்சல மாட்டிட்டு பண்ணாருங்களா? சிறுசை பெருசாக்குவேன் தம்பி. அதே சாமி, நீங்களும் நல்லா இருக்கணும், உங்க குடும்ப வாரிசெல்லாம் நல்லா இருக்கு. சரியா ரொம்ப நாளா நானும் பா. ஐயோ காசை நீங்களா கொடுத்தீங்க? எது கொடுத்தீங்க? அவன் என்னை என்னை கொல்ல பாக்குறியா? நீங்க சிரிக்காதீங்க. கொலைக்கத்துல நீங்களும் ஆப்பிடுவீங்க. இந்த 3 நபருங்க உங்களையும் போலீஸ் தேடி வரும். காவல்துறை இருக்காங்களா? இருக்காங்க. கோயில காத்திருக்காங்க. நான் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்துடுறேன். கேள், நான் ஒன்னு என்ன தொட்டேன்னு நீ விளக்கமா தாடினே. நீ மட்டுமா கொலைக்கத்துல உள்ளவ? அவங்க 3 பேத்தையும் சேர்த்து எழுதுவேன். சும்மா விட மாட்டேன். இவன் ஊருக்கார, அது தன்னால வந்துருவாங்க. 4 பேர் வந்துருவாங்க. இந்த 4 பேர் வந்தே ஆகணும். கூட்டுருவாங்கல்ல. ஆமா, அப்ப சும்மா போவ. சரி போயிட்டு வரேன் சாமி.
கேளு. ஒன்னும் கேட்க வேணாம், நீ புடுங்க வேணாம். ஏய், மரியாதை. இங்க வாங்க தம்பி, தம்பி இங்க வாங்க, வாங்க தம்பி, அண்ணே, வாங்க வாங்க. நீங்க கூப்பிடுறீங்கண்ணே. ஏய், ரொம்ப நல்லது இடத பக்கம். இதை வேற- நல்ல மனுஷன். நீ வேற அதவே அடிக்க அடிச்சு அதெல்லாம் என்ன ஒரு நம்பாத மருதமணி. இல்ல சாமி. நம்மளை காட்டி கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி போடுறேன். சபா என்னமா சொன்னீங்க? ஏற்கனவே திருத்தா இருந்துச்சு, ரொம்ப திருத்தா போயிருக்கோம். இல்லை சாமி, என் பொண்டாட்டிக்கு எனக்கு அதை சொல்ல விட மாட்டாயா என்னையா? நீ விடியா அவரை சொல்ல விடியா? ரத்த கட்டி போச்சுக்குண்ணே. சிறுச பெருசாக்கக்கூடிய வல்லமை படைத்த முனியே, தாங்கள் பாதம் பட்டது நாங்கள் பள்ளம் அடைந்தோம். பள்ளம் அடைஞ்சிட்டீங்களா? ஆமாம், உன் பாதம் பட்டோடனே பள்ளம் ஆயிரும்ல. தாங்கள் வந்த நோக்கம் சுவாமி. என்னுடைய பெயரோ ஆறுதல் மகிழ்ச்சி. நீங்க அங்கிட்டு வர்றாங்க. ஆகை பார்க்க வருகின்ற போது ஆலோலம் சோ ஆலோலம் சோ அருமையான காணம். அவனை பிடிச்சி வாடா, ட்ராலி எங்கறான்? அடியே, சரியான வெட்டிப்ப இறங்கி, நீ சரியான ஆம்பளை உள்ள வையா. நான் தாளா உனக்கு இறங்கி இறங்கி போகலாம். நான் தான் மருதமணி விடாத, மருதமணி நான் தான் காசு தரேன். ஏய், நோகாம சம்பாதிக்க நினைக்கிறேன் அப்பா. கட்டு கட்டுச்சல மருதமைய. ஏய், நீ ஒன்றும் பண்ண முடியாது மருதமணிய. எங்க இறங்கு இறங்கு. எனக்கு பதிலா தாங்கள் 3 பேரும் அட்டாக். அதெல்லாம் அங்கே அங்கே அவங்களுக்கு தேவை கிடையாது. நீங்க யாரும் வராதீங்கண்ணே. அண்ணே அண்ணே அண்ணே, உன் பேக்குள்ள நட்டுவா கழுவி விட்டாங்கண்ணே. வளர்க்கிறவர் இது என்ன நட்டுவாக்காளி? பாம்புல ரகவரியா வச்சிருக்கிறாங்க. நட்டுவாக்காளி கொடுக்கோடதான் தெரியும். மருதமுனி நான் கொஞ்சம் அமைக்கிருந்தேன்னா நாசில ஊற்றி ரத்தம் அடைஞ்சிருக்கும். இதுதானே காலை வளைச்சு பொழந்தேன். இந்த இடத்துல என் தங்கச்சி வள்ளி காவல் பண்ண. வள்ளி என் ஆள் ஒன்று இருக்கு. உங்களுக்கு ஒரு ஆளா? ஆள் இருக்கா? ஐயா, தம்பி இவங்களுக்கு ஒரு ஆளாப்ளோ? ஆளா சாமி? ஆளை கூப்பிடுவே. பக்க மேளங்களே என்று சொல்லி. தம்பி பாருங்க, நீங்க என்ன செய்யுங்க, அந்த பொம்பளை பிள்ளைய அழைச்சிட்டு வாங்க. நீங்க போங்க, போயிட்டு வரோம். என்னடா ஒரு கோயில் மாட்டுக்கு மாலை ஓட்டு கொண்டு வர்றாங்க. அது அப்ப எல்லாம் அந்த காலம் எங்க ஐயா காலம். நீங்க ஏன்னா சிரிச்சு சிரிச்சு காட்டி கொடுக்குறீங்க? ஏனே கூட்டி விடுஞ்சுற. சிரிப்பாங்கள? இல்லை, நீங்க முதல்ல கேமரா கழட்டு போங்கடா. சரியான அடி. அண்ணே மீசியில் படலண்ணே, அது கரெக்டாக இருக்கு. தங்கப்பாண்டி, கண்ணிலாம் தங்கப்பாண்டி, காற்ற பிடிங்கி விட்டுறேன். டயரை காற்று பிடிங்கி விட்டு இங்கேருந்து உருட்டிக்கிட்டு போகணும். கண்ணே கண்ணே வெளியேமா. ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி இன்று பிரிந்தோமடா பாண்டியனே. தம்பி கடை வேட்டைக்கு சென்றிட்டால அஞ்சாத சிங்கமே. தம்பி கடை வேட்டைக்கு சென்றிட்டாலும் கை கொடுத்து செல்வோமடா 2 பேரும். பச்சி வேட்டைக்கு தம்பி, பச்சை வேட்டைக்கு தம்பி, பச்சி வேட்டைக்கு சென்றுட்டாலும் பக்குவமா சொல்வோமடா 2 பேரும். கூட பிறந்துட்ட தம்பி, இறந்திட்டே தம்பி, கூட பம்ப வந்து மாட்டேன் பாரு. நேரம் பார்த்து நான் எதுக்கு போயிட்டு என்ன போட்டுக்கிட்டு தம்பி? என் மேல உள்ள பாதமா இருக்கேடா அண்ணா. அடிப்பேன் சொல்லிட்டு கையை பிடிச்சி வர்றான். அடிப்பா ஓய். வா கண்ணே. அத்தான் சொல்லுங்கள், அத்தான் சொல்லுங்கள். யார் ஒண்ணுக்கு இருக்கும்போது வந்துட்டாங்களா?
இல்லை இப்படி வேகமாக ஓடியாந்து ஏப்பா நான் பயந்து நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறார். அப்படியா? அவர் நான் இதுவரைக்கும் உயிரோட பார்த்ததே இல்லையே. இல்ல, போட்டோல தான் கமிட்டி மெம்பர் கேள்விப்பட்டிருக்கேன். பிறகித்தை பையன் மகளே. சரி சரி, நான் வந்தா அவர்கிட்ட என்னை அனுப்பிச்சுட்றீங்களா? வந்தா நான் என்னை வந்து அனுப்பிச்சுட்றீங்களா? ஏய் இவர் என்னடா அது? அதுக்குதானே இருக்கோம், அதுக்குதானே அதுக்குதானே தவம் இருக்கோம் நாங்க. சரி சரி, கூப்பிடுங்க. நான் உடனே நான் அவரை வந்து பார்க்கணுமே. சோகம் போட்டியா? சாமி என்னடா அது? சுவாமி, ஊருகட்ட முண்டை நேரம் யாழில் முட்டி மண்டை உடச்சிருக்கேன். வாத்தியார் பவுடர் போட்டுக்கிட்டு இருக்காரு. கெடுக்க பார்க்குறியோ? ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நீ கவனமா இருக்கியா மச்சான்? சாமி நல்லா சாமியை ஆடி பாடி மகிழ்ச்சிருவோமா? அதில் அடிச்சிச்சுன்னா ஏற்கனவே அந்த ஆளு காண்டம். சி என்னத்த கண்டம் மச்சான். ஏய் மச்சானா, சாமி மச்சான்டா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு விழலாவா மாமா, இந்த பொம்பளைங்க பாடப்பட்டு தலைக்கு விழலாவா மாமா. சாமிக்கு சும்மா அடக்குமா இந்த சாமி. ஏண்டி முட்டைக்கோசு மண்டை அங்கே போகணும்ல, இங்க வாங்க மச்சான். சரி வாங்க சாமி. இல்ல, சாமியோட சாமா பெருசா இருக்கான்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. இந்த பிள்ளைய பார்த்து 2 வார்த்தை வர்ணிச்சு பாடுங்க சாமி. ஆமா ஆமா, அதுக்காக ஆடிப்பாடி வரப்பெற்றதில் அகமகிழ்ந்தியில் வாழ்க வெள்ளாண்டு 1090 ஆண்டு வாழ வேண்டும், வளர வேண்டும், எங்க அந்த சூம்பக்காலே வாழ்த்த வேண்டும். சரி, நாளைக்கு இரவு உங்க கூட நான் சந்திக்க வந்து வரவா? ஏய் உன்னை கொல்ல போற உடைய இடத்துடைய தலைவியை அழைத்து வாருங்கள். 2 வரி இந்த பிள்ளைய வர்ணிச்சு பாருங்க. அத்த மகளே ஏய் செப்புச்சலே. நண்டு மாதிரியே இருக்காண்டா மாப்பிள இடத்துடைய தலைவியை அழைத்து வாருங்கள். அழைத்து வருகிறேன். சாமி தங்கச்சி மாத்தா, உன் மனசுல பாட்டுதான் இருக்குது, என் மனசத கேட்டுதான் தவிக்குது. இது என்ன மட்டும் பாட மாட்டியா, நெஞ்ச தொட்டு பாடு ராசையா. மனசு முழுதும் இசைதான் உடைக்கு, அதிலே எனக்கு இடமே ஒரு மனசிலே பாட்டுதான் இருக்குது, என் மனசுல கேட்டுதான் தவிக்குது. தவிக்குது.
சிங்கத்தை அப்புறம் என்ன கிறிஸ்ட போய் புண்ணியம் ஏ இது ரெண்டாவது மருந்து பண்ணிட்டா அது. கவட்டுக்குள்ள பொம்பளை வந்து கண்ட மாடாண்டே. அண்ணா அழைத்த காரணம் என்ன? நம்ம இடத்துக்கு யார் இருக்கா? யாருன்னே தெரியலம்மா. நானே மிரண்டு அப்புறமேல யாரென்று விசாரித்தால் அவர் நாரத மகரிஷி தாயே வந்திருக்காரா? வாங்குனீங்களா? வாங்கின இன்னைக்கு மண்ணெண்ண ஊத்துறாங்களாம், அரிசி ஓடலையா. அண்ணா ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? அண்ணி வந்தவனே வாங்கணும்னு நிற்கிறேன் அண்ணே. அப்படியா? வாங்க சாமி. இழுத்து வாருங்கள் பார்க்கலாம். உளுந்தூர் பேட்டை வர வேண்டும் வர. வாழ்க பல்லாண்டு. கோவப்பட்டாப்புல எத்தனை புராணத்தை விசா போறாப்புலையோ. வந்தார வரவேற்பது தமிழ் பண்பு. வந்தவருக்கு ஒரு வரவேற்பு. வருக வருக. பிரம்மனின் மைந்தனே வருக வருக. காலமுணர்ந்த தாங்கள் இந்த சின்ன பிள்ளை தெரிய வெளியில் முந்தால் புண்ணிய செய்திருக்க வேண்டும். வரவேடு வரவேடு சுவாமி. எங்க அண்ணன் என்ன பண்ணி எந்த நடுங்க நடக்கிறாரு? சீம்பால் கொடுங்க. வாழ்க விளாண்டு. சாமி காலை அப்பப்போ அந்த பொம்பளை இழுச்சிருச்சு வைக்கிறா. அதுக்கு ஒட்டுறது மாதிரி ஏதாவது பிசுன்னு இருந்தா கூட. இப்படி பொம்பளை நான் எங்கனையும் பார்க்கல. இப்படி என்னன்றது நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுறீங்களா? தம்பி நான் அப்படி பண்ணேன். உட்காந்தே சாப்பிட முடியாது. உங்களை மாதிரி ஆளுக்கு இது பயன்படும். கனத்த உடம்பு உனக்கு கண்டனர் டயர் அதிகம் திரும்ப முடியாது. நம்ம ஒரு இடத்துல இருந்து வாழக்கூடியவன் கிடையாது. தினந்தோறும் ஒவ்வொரு இடத்துக்கு செல்லக்கூடியவன். அதனால எனக்கு நிலையற்றது கிடையாது. செம்பரியாடு செம்பரியாடு செம்பரியாடா ஏண்டா
குனிஞ்சு ஏதாவது செய். நல்லா நல்லா இருமா நல்லா எனக்கு புள்ள கொடுங்க சாமி. புள்ள அந்த ரெங்குப்பட்டில இருந்து எடுத்துட்டு வாங்க. ஏதாச்சும் பார்த்து. நல்லா இருமா நல்லா இருமா நல்லா இருமா. வாடா வாடா தங்க. சரி. அட எழுதுக்குற போடாதே. டேய் உனக்கு சரியான கம்பெனிடா. நல்லா தானே பிடிச்சிருக்க. எங்கே பிடிச்சான்னு தெரியலையே.